Friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணதை பத்தி பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது. கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்து இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கஸ்டமர்கிட்ட வந்து டீசல் வண்டி கிடையாதுங்க. நம்மள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவர் ஸ்பெஷலாக டாரஸ் வண்டியை தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. டீசலோட லாஸ்ட் மாடல் ஒரிஜினல் கம்பெனி டீசல் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓவராலாக வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியில் டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம், செல்ஃபு கம்ப்ளீட்டாக இன்ஜின் வேலையிலேருந்து A to Z பின் டு பின் ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வண்டி ரொம்ப தரமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ரீஸ்டோர் ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம், வண்டியோட அவுட்லுக்கில் எப்படி இருக்குன்றதை லைன் பை லைனாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களோட அவுட்லுக் ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃப்ரண்ட் வியூலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாரஸுங்க, டீசல் கம்பெனி டீசல் லாஸ்ட்டாக வந்த மாடல் தான். ஸோ இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த வண்டியை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வண்டியை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் டயர் பூஸ் போட்டிருக்கிறோம். இந்த வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி மாதிரியே இருக்குங்க. TDG 6868ன்னு என்னோடய பாப்பா பர்த்டே அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வண்டியோட அவுட்லுக்கை பார்த்து கஸ்டமர் அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் வண்டி மாதிரியே இருக்கும். வீடியோட எண்டில் என்னோடய வண்டியும் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆல்ட்ரு, சிங்கிள் எஸ்ஸுங்க அலாய் வீலு. இது ரொம்ப ரேரான அலாய் வீலு, கிடைக்கிறது இல்லை இந்த அலாய் வீல்லாம். ஸோ அவர் கேட்ட மாதிரியே ஒயின் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். செல்ஃப் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். குரோமியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், மிரர் லுக்கில் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி மாதிரியே அப்படியே இருக்கணும்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சென்டரில் பெரிய பேட்டரி வச்சு செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா சேலம் டைப்பு. இந்த டபுள் சைடு சாரீ கார்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வரும். இது எல்லாமே வந்து இப்போ வந்து ராடுங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த சாரீ கார்டே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அவுட்லுக் பாருங்கள், ரொம்ப ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்டிருந்த மாதிரியே போட்டிருக்கிறோம். ஸோ அந்த அவுட்லுக்கில் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குரோமியோட ஃபினிஷிங் பாருங்கள், பெயிண்ட் அவுட்லுக் பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலையிலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்ற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் என்னோடய வண்டியும் காட்டுறேன் பாருங்கள். சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டிக்கு செல்ஃப் போட்டு காட்டுறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீடு இன்ஜின் பீட் சவுண்ட்லாம் கேளுங்க. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வண்டி. இந்த வண்டியை பார்த்துட்டு தான் கஸ்டமர் சேம் இதே மாதிரியே ஃபுல்லாக ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே ஒரே மாதிரி இருக்கும். கலரு, அவுட்லுக்கு, அலாய் வீலு, டிஸ்க்கு, சீட் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெலாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெயிண்டோட அவுட்லுக் பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணோன்னா எங்களை கால் பண்ணுங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக ரீஸ்டோர் ஒர்க் பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவுட்லுக் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த வண்டி வந்து சேல்ஸ் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு விண்டேஜ் பைக் இருக்குது, பெட்ரோல் ஆர் டீசல் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரீஸ்டோர் ஒர்க் பண்ணித்தரோம். பட் ஆனால் டைம் ஆகும், அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 4 month டைம் ஆகும், 4 மாதம் டைம் ஆகும். இல்லை எங்கள்கிட்ட வண்டி இல்லை, இதே மாதிரியே எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி இது மாதிரி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட பெட்ரோல் அண்ட் டீசல் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கலாம். அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோ இல்லைனா இந்த மாதிரி ரீஸ்டோர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until this, bye from Clinton Mo. Thank you so much.